துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாக இது நடந்தே தீரும், இதை யாராலும் மாற்ற முடியாது, தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் அதிரடியாக மாற்றத்தை சந்திக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது சூரியன் தனது பார்வையிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவே இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் மற்றொரு ஆட்சி வீடான அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்கள் நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நவ கிரகங்களிலே முதன்மையானவராக பார்க்கப்படுகிறார். அனைத்து கிரகங்களின் இயக்கத்திற்கு ஆதாரமாக இருப்பவரும் சூரியனாக தான் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் முதலும் முடிவுமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். சூரியனின் ஆளுமையும் அதிகாரமும் மட்டுமல்ல, உஷ்ணம் சார்ந்த விஷயங்களிலும் அதீத ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது என்பது யதார்த்தமான உண்மை என்றாலும் கூட கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்கு சகாயமற்றவராக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் அமர்வதால் பெரிய அளவிலான சிரமங்கள் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். இருந்தாலும் கூட இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு பல பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் நன்கு ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய பணிகளை மாற்றி அமைப்பது அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை உறுதியாக விளக்கும் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். சூரியன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் நுழைவதால் அலைச்சல் அதிகரிக்கலாம், பணிச்சுமை அதிகரிக்கலாம், எதிர்பார்ப்பதை காட்டிலும் சின்ன சின்ன சிரமங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உள்ளது. அதே போன்று வீண் விரய செலவுகளும் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது, உடல்நல ஆரோக்கியத்தை சற்று பேணி பாதுகாப்பது மிக பெரிய அளவிலான சங்கடங்களை விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உருவாக்கி கொடுக்கும். எனவே விழிப்புணர்வுடன் செயல்படும் போது பல சிரமங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்று அஷ்டமத்தில் நுழைகிறார். எனவே அஷ்டமத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய சப்தம பார்வை குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பதிகிறது. சூரியனின் பார்வை 2ஆம் இடத்தில் பதியக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விளக்குவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள்
வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும். சரியான முறையில் விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை திட்டவட்டமாக சூரியனின் அமைப்பு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் அவர் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் அளவற்ற நன்மைகளை விரைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் மிக சிறந்த யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இல்லத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பலருடைய செயல்பாடுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை மிக சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் தடைகளையும் விலக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்களை விளக்குவதோடு இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழிலை விஸ்தரித்தல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல் போன்றவற்றில் அலைச்சல் இருந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட சுக்கிரன் மற்றும் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் போது அதில் ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தற்போது அஷ்டமத்தில் நுழைவதால் சற்று கவனத்துடன் இருந்தால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் விலகும் என்பதை சூரியனினுடைய சஞ்சார அமைப்பு தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் அந்த முயற்சியில் எளிதில் காரிய வெற்றியை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் தங்களுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைப்பதோடு மனநலமும் பல்வேறு வகையில பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். எனவே நெருக்கடிகள் விலகி சூரியன் எழுதிய தலைவிதி முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும்.